பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் தண்டனை வழங்க விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரலகாங்வில பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். புலத்திசைப்புற மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு இன்று அரலகாங்வில பிரதேசத்தில் இடம்பெற்றது. தற்போது ஒரு மாதம் கடந்துள்ளது. பாரிய ஊழல் மோசடிகள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படாமை தற்போது எனக்கும் பிரச்சனையாக உள்ளது. ஆகவே பதவிகள் கட்சிகள் குறித்து சிந்திக்காது மோசடிகளில் ஈடுபட்டு மக்கள் சொத்துக்களை சூறையாடி அளித்த அனைவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த வாரத்தில் ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி பாரிய ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக விசேட ஆணைக்குழுவை அமைக்க உத்தேசித்துள்ளேன். விசேஷ ஜனாதிபதி கமிஷன் சபாවක් පත් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. 100 நாள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இதன் போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். මම වඩාත්ම ආදරය කරන්න මට විරුද්ධව වැඩ කරපු අය. සමහර අය මේකට අමනාප වෙලා තිබෙනවා. මගේ ප්‍රතිපත්තිය සමහර අයට සංකීර්ණ ස්වභාවය තේරුම් ගැනීම අසීරු වෙලා තිබෙනවා. எனக்கு எதிராக செயற்பட்டவர்களையே நான் கூடுதலாக நேசிக்கின்றேன். இதனால் பலர் என்னுடன் கோபித்துக் கொண்டுள்ளனர். எனது கொள்கையை சிலர் புரிந்து கொள்வதில் தோல்வியடைந்துள்ளனர். பெற்றுக்கொண்ட வெற்றியை முன்னெடுக்க பாராளுமன்ற அதிகாரம் இன்று இயலாது. பாராளுமன்றத்தில் 3/2 அதிகாரம் இல்லாமல் முடியாது. நிறைவேற்ற அதிகாரத்தில் அதிகாரங்களை குறைக்க முடியாது. இதனை சிலர் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காவிடின் 100 நாள் திட்டம் முடிந்துவிடும். தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் நிறைவடைந்துவிடும். ஆகவே அடுத்த கட்டத்திற்குள் செல்ல பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அவசியமாகும். விசேடமாக அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 127 உறுப்பினர்களை பெற்றுக் கொள்ளும் போது அவர்களின் நிபந்தனைகள் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வரப்பிரசாதங்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். ඒක නිසා මේ බැඳීම ඇති කරගන්න යම් යම් වරප්‍රසාදේ පැත්තට දෙන්න ඕනේ. இதேவேளை பொலனர்வ ரோயல் கல்லூரியின் 50வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது புதிய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை ஜனாதிபதி திறந்து வைத்தார். கல்லூரியின் 50வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு மரம் நடும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார்.